வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். மட்டன் நுரையீரல் சுத்து கொழுப்பு கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். எண்ணெய் 4 தேக்கரண்டி, கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 4, காஞ்ச மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 3, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். மட்டன் நுரையீரல் சுத்து கொழுப்பு 1/2 கிலோ. மட்டன் நுரையீரல் சுத்து கொழுப்பு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சது கடலைப்பருப்பு சிவந்த உடனே சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 100 கிராம், 2 வணக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 4, காஞ்ச மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 தேக்கரண்டி, தக்காளி 150 கிராம். இந்த தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சீக்கிரம் வணங்கிடும். மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு போட்டு நல்லா வணக்கி விடணும். நுரையீரல் சுத்து கொழுப்பை போட்டு இதையும் போட்டு அதோட ஒன்றா வணக்கணும். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இது 1/2 மணி நேரம் வேக வைக்கணும். தட்டத்தை போட்டு மூடி அதை இடையிடையே எடுத்து தளாவி விடணும். சுத்து கொழுப்பு நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை சிறிதளவு தூவி அளவுக்காக இறக்கிடலாம். நுரையீரல் சுத்து கொழுப்பு கிரேவி இப்போ ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.